அன்பு செய்கின்றோம். இயேசுவே இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆவியே இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். மூவொரு இறைவா ஆராதிக்கின்றோம். வாழ்வை உமக்கே அளிக்கின்றோம். அன்பு செய்கின்றோம். உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை நோக்கி இப்போ ஹாப்பி ஃபீஸ்ட் சொல்கிறோம். இன்றைய நாள் உம்முடைய திரு இதயத்தின் சிறப்பான நாளாக கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உமது அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்தாலும், நன்றி பெருக்கோடு உம் அன்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தாலும், இதோ இன்று உம்முடைய விழாவாக சிறப்பான விதத்தில் வெளிப்படையாக கொண்டாட முடியவில்லை என்றாலும் கூட, எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் எங்கள் குடும்பங்களிலும் உம்மை கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, ஆம், நீர் ஒருவரே உண்மையுள்ள இறைவனாக இருக்கிறீர். எங்கள் அனைவரையும் கடவுள் நம்மை இயேசு கிறிஸ்துவினுள் முன்னறிவித்து நம் அனைவரையும் சொந்த பிள்ளைகளாக ஆக்கிக்கொள்ள அவர் அன்பு செய்தார் என்று எபேசி மக்களுக்கு புனித சின்னப்பர் சொல்லுகிற போது இந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறார். அன்பே கடவுளாக இருந்து, அன்பே அனைத்துமாக இருந்து எங்களை ஆட்சி செய்கின்ற இறைவா, அந்த அன்புக்கு உண்மை விளக்கத்தை நீர் மட்டுமே எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறேன். ஆகவே உமக்கு நாங்கள் ஆராதனை செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் அன்பு செய்கிறோம். உம்மை நாங்கள் வணங்கி உம்மை ஆராதித்து நீரே அனைத்துமாக இருக்கிறீர் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே எடுத்து காட்டுவோம். அன்பை ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆலயத் தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. ஆலயத் தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனே ஆராதனை. அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. நான் தேடிடும் அருமருந்தாய், என்னை வாழ்விக்கும் திருவிருந்தாய். நான் தேடிடும் அருமருந்தாய், என்னை வாழ்விக்கும் திருவிருந்தாய். என்னை உணர்விக்கும் உயிர் பொருளாய், என்னில் வாழ்ந்திடும் இறை அரசே.
அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை, மனக்கவலையில் ஆறுதலாய், உள்ளம் சோர்கையில் தேறுதலாய், மனக்கவலையில் ஆறுதலாய், உள்ளம் சோர்கையில் தேறுதலாய், வாழ்க்கையின் மாறுதலாய், என்னில் வாழ்ந்திடும் மறைபொருளே, அன்பே அமுதே ஆராதனை, அருளை நிறைவே ஆராதனை, ஆலய தலைவா ஆராதனை, அழகுள்ள தேவனை ஆராதனை, அன்பே அமுதே ஆராதனை, அருளே நிறைவே ஆராதனை. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் தேடுகின்ற அருமருந்து நீர்தான். அறிவியலினால், விஞ்ஞானத்தினால், மனித புத்தியினால் கண்டுபிடிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற இந்த உலகம், வாட்டி வதைத்து உயிரை எல்லாம் எடுத்து கொண்டிருக்கிற இந்த COVID-19 என்ற கொரோனா தொற்று, அதற்குரிய மருந்தை நீர் மட்டுமே கொடுக்க முடியும் என்ற நம்பிக்கையோடு இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் அனைவருக்கும் அருமருந்தாக வாரும். நீர் அன்று தொற்று குணப்படுத்தியது போல உம்மை நாடி வந்த ஒவ்வொருவரையும் நீர் அரவணைத்து அவர்களுக்கு நோய் நீங்க நலம் அளித்தது போல, ஆண்டவரே, இதோ இந்த ஆராதனையில் உம்மை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் நீர் தொடும். ஆண்டவரே, உமது இதயத்தினால் அன்பினால் தொட்டருளும். இருக்கின்ற நோய்களை குணப்படுத்தும். ஆண்டவரே, யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்க இந்த ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவரை நீர் தொட்டருளும். உம்மால் முடியும் ஆண்டவரே, உம்மால் முடியும். ஏனென்றால் எங்கள் மனக்கவலைக்கு நீர் மட்டுமே ஆறுதலாக இருக்கிறீர். எங்கள் உள்ளங்களெல்லாம் சோர்ந்து போகிற போது நீரே எங்களுக்கு சுமை தாங்கியாக இருக்கிறேன். ஆம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை சில நேரங்கள் தடம் புரண்டு மாறுதலாய் சொல்லுகிற போதெல்லாம் எங்கள் வாழ்வுக்கு மறைபொருளாய் தேவ நற்கருணையிலே உடலோடும் உயிரோடும் வீற்றிருக்கின்ற உண்மை தேவனாக, உயிருள்ள இறைவனாக, சக்தி நிறைந்த இறைவனாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் இதோ உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அன்பின் உருவாக, நீரே அமுதின் உருவாக, நீரே அனைத்தின் உருவாக இருக்கின்ற இந்த நேரத்திலே உம்முடைய சாயலில் வாழ்கிற நாங்கள் ஆண்டவரே எப்படி கைவிடப்பட போகிறோம்? நிச்சயமாக உம்மால் நாங்கள் கைவிடப்பட மாட்டோம். இந்த நம்பிக்கையோடு உம் பாதத்திலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் நீரே அன்பாக, நீரே அருளாக, நீரும் அனைத்துமாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறீர். ஆகவே அன்பே இறைவா, உம்மை நோக்கில் ஜெபிக்கும் இந்த நேரத்திலே நீர் அன்பாக இருந்து, அருளாக இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல், அன்பே இன்பம் என்றால் அன்புக்கு விலையேது சொல், அன்பே கடவுள் என்றால்
அன்புக்கு ஈடேது சொல். மன்னோர்கள் மொழி பேசினும் ஆண்டவரே உம்முடைய அன்புக்கு ஈடாகாது. எவ்வளவுதான் விண்ணவர்கள் ஒன்று சேர்ந்து மொழி பேசினாலும் அன்புக்கு ஈடாகாது. ஆகவே உமது அன்புக்கு நிகர் ஏதும் இல்லை. மொழி பேசினோ அன்புக்கு ஈடாகுமா? மன்னோர்கள் மொழி பேசினோ அன்புக்கு ஈடாகுமா? வெண்ணோர்கள் மொழி பேசினோ அன்புக்கு ஈடாகுமா? அன்பே அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பமென்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். இறைவாக்கு சொல்வரமோ அன்புக்கு ஈடாகுமா? இறைவாக்கு சொல்வரமும் அன்புக்கு ஈடாகுமா? மறைபொருள் உணர்பொருளோ அன்புக்கு ஈடாகுமா? அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு ஈடேது சொல். அன்பே இன்பமென்றால் அன்புக்கு விலையேது சொல். அன்பே கடவுள் என்றால் அன்புக்கு விலையேது சொல். ஆண்டவரே, நாங்கள் புனித சின்னப்பர் எழுதிய கொரிந்து மக்களுக்கு எழுதிய அந்த புத்தகத்திலே நீர் அன்பை பற்றி மிக தெளிவாக, அன்பினுடைய சக்தியை பற்றி மிக ஆழமாக, அன்பினுடைய உயிர் ஓட்டத்தை பற்றி நீர் அனுபவமாக எடுத்து சொல்லியிருக்கிற அந்த பகுதியை இப்போது நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நீரே நன்றாக வாழ்க்கையில் புனித சின்னப்பருக்கு மிக சிறப்பான முறையிலே அவருக்கு நீர் அருள் பொழிந்து அவருக்கு எழுத வைத்த வார்த்தைகளை இதோ இந்த நேரத்திலே நாங்கள் சிந்திக்கிறோம். இறைவா, அன்பு எங்களுக்கு இல்லையெனில் எவ்வளவுதான் சொல்வமும் எவ்வளவுதான் சொல்வன்மையும் எவ்வளவுதான் செல்வமும் எவ்வளவுதான் பெயரும் புகழும் இருந்தாலும் கூட அவையெல்லாம் வீண். அந்த அன்பு இருக்கின்ற போது ஆண்டவரே, உம்முடைய சிலுவையை நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம். எவ்வளவுக்கு நீர் அன்பு செய்தீர் என்று உம்மை கேட்கிற போதெல்லாம் நீர் சிலுவையில் உம் இரு கரங்களை விரித்தவராய் காட்சி கொடுக்கின்ற அந்த காட்சி, உண்மை நிகழ்வு எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் உள்ளத்தையும் நெகிழ வைக்கிறது, அழ வைக்கிறது. ஆண்டவரே, இவ்வளவு தூரத்திற்கு நீர் எங்களை அன்பு செய்திருக்கிறீர். ஆம் ஆண்டவரே, அன்பின் ஆழத்தை, அன்பின் உண்மையை உம்மில் மட்டுமே நாங்கள் கண்டுகொள்கிறோம். ஆம் ஆண்டவரே, அதே போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே வாழ முன் வருகிறோம். எங்கள் உடலை சுட்டரித்தாலும், எங்களை பலர் தாறுமாறாக பேசினாலும், பிறர் எங்களை பற்றி அவதூறாக பேசினாலும், பிறர் நம்மை பற்றி இழிவாக பேசினாலும்,
ஆண்டவரே கவலை இல்லை. உம்மீது நான் கொண்டிருக்கிற, உன்மீது நாங்கள் கொண்டிருக்கிற அந்த அன்புக்கு இவையெல்லாம் ஒரு தூசி பொடியாக மாறுகிறது. ஆம் ஆண்டவரே, உமது அன்பு இருந்தால் எங்களுக்கு போதும். உமது அன்பு ஒன்றுமே எங்கள் அனைவரையும் வாழ வைக்கும். எங்கள் குடும்பங்களிலே பல நேரங்கள் இந்த அன்பு குறைகிற போதுதான் அங்கே பொறுமை இல்லாமல் வெறுமை, நன்மைக்கு பதிலாக தீமை, தன்னையே தற்பெருமை காட்டுகிற நிகழ்வு, தற்புகழ்ச்சியினால் பிறரை இழிவாக நினைப்பது, இருமாப்பு கொண்டு வாழ்வது, பிறரை பற்றி கோல் மூட்டுவது, பிறருடைய பெயரை கெடுப்பது, பிறரை பற்றி இல்லாதது பொல்லாதது சொல்வது, இவை அனைத்தும் ஆண்டவரே அன்பு இல்லை என்பதை காட்டுவதற்கு வாழ்கின்ற வாழ்க்கை. ஆகவே ஒருவன் எவ்வளவுதான் அன்பு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பிறரை பற்றி அழ வைக்கிறான் என்றால், பிறரை பற்றி தாறுமாறாக கூறுகிறான் என்று சொன்னால் அவனிடம் அன்பு இல்லை என்பதை இதோ நீர் காட்டுகிறீர் இறைவா. ஆகவேதான் உம்மை நோக்கி எத்தனை முறை எத்தனை பேர் கேள்வி கேட்டாலும் அவர்களை நீர் தப்பாக கூறவில்லை. அவர்களுக்கு உணர வைத்தீர், அன்பினுடைய ஆழத்தை எடுத்துச் சொன்னீர். தன் நண்பனுக்காக தன் உயிரை விடுவதை விட மேலான அன்பு இல்லை என்று சொல்லி சிலுவையில் உம்மையே உயிர் கொடுத்து தியாகம் செய்தேன். அப்படிப்பட்ட ஒரு அன்பை நாங்கள் ஆழமாக உணரவும், அதை கண்டு நாங்கள் மகிழுறவும், உண்மையிலேயே மகிழ்வு கொள்ளவும், பொறுமையோடும் சாந்த குணத்தோடும் உம்மை நாங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் மன உறுதியோடும் எங்களுக்கு வாழ வரம் தாரும் ஆண்டவரே. எது எப்படி வந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்க முடியாது என்று சின்னப்பர் ஆணித்தனமாக சொன்னியது போல நாங்களும் சொல்ல வேண்டும். ஆண்டவரே, எவ்வளவுதான் எப்படிப்பட்ட உலக சீற்றங்கள் எங்களுக்கு வந்தாலும் எங்களை அசைக்க முடியாது, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்க முடியாது, உம்மை விட்டு எங்களை பிரிக்க முடியாது என்ற உண்மையினை நாங்கள் உணர்ந்து கொள்ள இதோ ஆண்டவரே, ஒரு தாய் தன் மடியில் குழந்தையை வைத்து கொண்டு பால் குடித்து கொண்டு இருந்தாலும், அப்படியே அந்த தாய் மறக்க நேர்ந்தாலும் நான் மறவேன். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை யாரும் பிரிக்க முடியாது என்ற ஆணித்தரமான அந்த உண்மை அன்பினை நாங்களும் உணர்ந்து, ஒருவேளை அந்த தாய் தன் மடியிலே அமர்ந்து கொண்டு படுத்து கொண்டு பால் குடித்து கொண்டிருக்கிற குழந்தையை மறக்க நேரிட்டாலும் கூட நான் உன்னை மறவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நீர் வெறுமனை சொன்னது மட்டுமல்ல, இதோ இந்நேரம் வரை எங்களை காத்து வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். மனக்கவலைப்படுகிற போதெல்லாம் எங்களை மார்போடு அணைத்துக் கொள்கிறேன். எங்களுக்கு மனக்கலக்கம் வருகிற போதெல்லாம் சமாதானத்தோடு எங்களுக்கு வருகிறீர். நாங்கள் நடை தடை புரண்டுகின்ற போதெல்லாம் எங்களை கரம் பிடித்து கொண்டு உம்மோடு அணைத்து கொண்டு எங்களை வழி நடத்துகிறீர். ஆமாண்டவரே, ஒரு நாளும் எங்களை கைவிட மாட்டீர் என்ற உண்மையான நம்பிக்கையோடு இந்த பாடலை உம்முடைய பாதத்திலே வைக்கிறோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு
அணைப்பாரே. மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். சமாதானம் தந்திடுவார். மனக்கலக்கம் போக்கிடுவார். சமாதானம் தந்திடுவார். மனக்கலக்கம் போக்கிடுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார். கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒருபோதும் கைவிடார். ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவரே, கிறிஸ்துவிடமிருந்து நீங்கள் ஊக்கம் பெற்றுள்ளீர்கள். ஆகவே ஒரே எண்ணம், ஒரே அன்பு, ஒரே உள்ளம் கொண்டு வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் மகிழ்ச்சியை நிறைவாக்குவீர்கள். ஆம் ஆண்டவரே, நீர் கொண்டிருக்கிற எண்ணத்தையே நாங்கள் கொண்டிருக்கவும், நீர் அன்பை பற்றி எண்ணியிருக்கிற அனைத்தையும் எங்கள் வாழ்க்கையிலே வாழவும், உம்முடைய உள்ளமே எங்கள் உள்ளமாக நாங்கள் மாற்றி வாழவும், இதனால் உண்மை மகிழ்ச்சியில், உண்மை சந்தோஷத்தில், உண்மை அமைதியில் நாங்கள் வாழ எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே. இதோ நேரம் இறுதிக்கு வருகின்ற இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களையும் உம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். முக்கியமாக இந்த கொடிய தொற்று நோயிலிருந்து நாங்கள் விடுதலை பெற வேண்டும். அனைவரும் சுதந்திரமாக வெளியிலே வர வேண்டும். இது உம்மால் மட்டுமே முடியும் ஆண்டவரே, உம்மால் மட்டுமே முடியும். உம்மால் அன்று இது முடியாது என்ற நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகம் முழுவதும் அழிந்து கொண்டிருக்கிறது. நீர் உருவாக்கிய மனித சாயல் அழிந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. அதை தடுத்து நிறுத்த உம்மால் மட்டுமே முடியும். கொடிய நோயினை ஓட்டவும் உம்மால் மட்டும் முடியும் என்ற நோக்கோடு உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களுக்கு வெற்றியை தாரும். நாங்கள் செல்லுகின்ற இடமெல்லாம், சந்திக்கின்றவர்களையெல்லாம் நீர்தாமே முன் சென்று எங்களுக்காக செயலாற்றுவீர் என்று சங்கீதம் 37 சொல்வது போல நீர் எங்களுக்கு முன்பாக சென்று செயலாற்றும் ஆண்டவரே. எங்களுடைய திருத்தந்தையை காப்பாற்றும், அவர் கருத்துக்களை ஆசிர்வதியும். எங்களுடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயரை நீர் வழி நடத்தும், அவரையும் நீர் காப்பாற்றும். வேண்டிய உடல் நலத்தையும் உளப்பாங்கினையும் அவருக்கு கொடுத்தரலாம். அவரோடு இணைந்திருக்கிற குருக்கள், துறவரத்தார், மக்கள், முக்கியமாக எங்கள் பங்கு மக்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம் பாதம் தேடி வருகின்ற யாரும் கைவிடப்படார்.
உம் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிக்கிறீர். அன்று மரியாள் உம் பாதத்தில் உட்கார்ந்து கொண்டு நீர் சொன்ன ஒவ்வொன்றையும் கேட்டு கொண்டிருந்தார். அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்று சொன்னீர். அதேபோல் ஆண்டவர், இதோ இந்த 30 நிமிடங்கள் உம்முடைய பாதத்திலே நாங்கள் அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஜெபத்தினுடைய உண்மை பலனை நாங்களும் எங்கள் ஒவ்வொருவரின் குடும்ப அங்கத்தினர்களும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் தேவ நற்கருணையில் உடலோடும் உயிரோடும் வீற்றிருப்பதை முழு விசுவாசத்தோடு நம்பி ஆராதிக்கிறோம். நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தேற்றி கொண்டிருக்கிறீர். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து கொண்டிருக்கிறீர். எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் நீர் ஏற்கனவே கேட்டுவிட்டீர். ஆண்டவரே, ஜெபத்தில் கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற உம்முடைய அரிய வார்த்தை, சக்தி மிகுந்த வல்லமை மிக்க வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலே செயலாற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராம் கிறிஸ்துவே உம்மையே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென்.